மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்களே, இதான் மாற்றமா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மாற்றம். மக்கள் கேட்குறாங்க, இதுதான் மாற்றம். கடைசியா உங்களுக்கு தெரிஞ்சு எப்போ ஒரு சாமானியன் சட்டசபைக்குள்ள போனாங்க? இல்லை இப்போ வந்திருக்காங்களே திமுகலே பல பேர் வந்திருக்காங்க. சாமானியர்களா? ஆமா, அந்த 2 கோடி தான் என்கிட்ட சொத்து இருக்கு, 10,000 தான் கேஷ் இருக்குன்ட்டு ஸ்டாலின் ஒருத்தர் கொளத்தூர்ல நின்னார்ல, அந்த மாதிரி சாமானியனை பத்தி பேசுறீங்களா? இப்போ வந்துட்டு டிவிக்கு ஆட்சி வந்துருச்சு, மாற்றம்னு சொல்லிட்டாங்க. 0 கம்ப்ளைண்ட்ஸ். போலீஸ்காரங்களுக்கு வேலையே கிடையாது, சும்மா உட்காந்துருப்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயுமே யாருமே கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரிலாக்ஸ்டா ஓகே போலீஸ்லாம் வேலையே இல்லை, அப்படிதானே இருக்கணும். டிவிக்கு வந்துருச்சு. கடந்த ஃபியூ டெக்கேட்ஸுக்கு அப்புறம் இப்பதான் போலீஸ்க்கான வேலையை செய்யறாங்க. இத்தனை நாள் போலீஸ் கட்சிக்காரங்களுக்கான வேலைகளை தான் செய்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா? கடந்த ஆட்சி காலத்துல பண்ணாங்களா? சொல்லுங்க சார். எனக்கு என்ன ஒரே ஒரு வேடிக்கையா இருக்குன்னா, தாவேக அரசு வந்ததுனால தான் இதெல்லாம் மாறிடுச்சு. தாவேக அரசு வந்ததுனாலதான் இந்த 3 days ஆக்ஷன் பண்ணாங்க. 3 days போலீஸ்காரங்க அவங்கலாம் அவங்களுடைய கடந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க, ஏன் பண்ணல நீங்க சொல்லுங்க சார். டிஎம்கே எதனால தோத்து? சோசியல் மீடியானாலன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மக்கள்னால இல்ல, உங்களுக்கு ஓட்டு போடாதனால நீங்க தோக்கல, சோசியல் மீடியானால தோத்தீங்க. சோசியல் மீடியால 18 வயசுல 25 வயசு பசங்க எல்லாம் ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்க. ஏமாந்து போய் சோசியல் மீடியால ஓட்டு போட்டாங்களா? இல்ல ஓட்டு போய் சோசியல் மீடியால தான் போட்டுருக்கணும். ஓட்டு போய் பூத்துல தான் போட்டாங்க. பட் ஏமாந்து மட்டும் அங்க போய் போட்டாங்க. ஏமாந்து போன இடம் 18 இன்ன வரைக்கும் சுய பரீட்சை நீங்க பண்ணாம நீங்க இப்படிதான் கத்திட்டு இருக்க போறீங்கன்னா உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. சேகரிக்கணும்ல, நம்ம கூடயே இருக்கிறவங்களை கை காட்டி எங்க பாரு நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரேப் பண்ணாலும் காப்பாத்தணும். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும், கொள்ளையடிக்கிறாங்க, பள்ளி இழிக்கும், ஏதாவது கஞ்சா கடத்துறாங்க, கிட்னி திருடுறாங்க. ஆமா, அப்ப அவங்க எல்லாம் நீங்களே போட்டு கொடுத்துட்டீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்க நம்ம தானே அவங்க எல்லாம் பாதுகாக்கணும். அந்த ஒரு கடமை இருக்கும்ல. கண்டிப்பா கிட்னி திருடினாலும் எனக்கு அதுல பங்கு கொடுன்னு கேட்கறது பழையாச்சு. நீ ஒரு பிச்சைக்காரன் தட்டுல இருந்து ஒரு சில்லறையை திருடினாலும் உன் மேல வழக்கு வரும், நீ நியாயமா தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது புது விஷயம். இதுதான் சேஞ்ச். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் கலவரமா நிலவரமா எப்படி இருக்குதுன்னே தெரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. எப்படி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கரண்ட் சிச்சுவேஷன் ஹவ் டு யூ see? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சில் இருந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சை நோக்கி தமிழகம் அடி எடுத்து வச்சிருக்கு. 20 நாள் தான் ஆறுது புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி. அண்ட் பியாண்ட் எக்ஸ்பெக்டன்சி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது புதிய கவர்மெண்ட்டோடைய. அண்ட் அதை நோக்கி கரெக்டாக நகர்ந்து போயிட்டு இருக்கு. மாற்றம்னு சொன்னீங்களே, இதான் மாற்றமா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மாற்றம். மக்கள் கேட்குறாங்க, இதுதான் மாற்றம். கடைசியா உங்களுக்கு தெரிஞ்சு எப்போ ஒரு சாமானியன் சட்டசபைக்குள்ள போனது, ஒரு சாமானியன் மினிஸ்டர் ஆனது எப்போ கடைசியா? அதிமுக ஆட்சியில. எந்த வருஷம்? எல்லா வருஷம் 1967 அறிஞர் அண்ணா ஆட்சியில சொல்றீங்க. அதுக்கப்புறம் யாரும் சாமானியன் கிடையாது, எல்லாருமே குறுநில மன்னர்கள் தான். இல்ல இப்ப வந்திருக்காங்களே திமுகலே பல பேர் வந்திருக்காங்க. சாமானியர்களா? ஆமா, அந்த 2 கோடி தான் என்கிட்ட சொத்து இருக்கு, 10,000 தான் கேஷ் இருக்குன்ட்டு ஸ்டாலின் ஒருத்தர் கொளத்தூர்ல நின்னார்ல, அந்த மாதிரி சாமானியனை பத்தி பேசுறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாமானியனா? ரொம்ப பெரிய சாமானியனுங்க. எப்படி வந்தாரு? கஷ்டப்பட்டு உழைச்சு கட்சிகளை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நாங்க அரசியலுக்கு வரமாட்டோம், எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, கட்சிக்காக உயிரை கொடுத்த தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பல ஆண்டுகளா உழைச்சவங்க இருக்காங்க, அவங்களுடைய இடத்துக்கு நான் எப்படிங்க எம்எல்ஏவா வர முடியும்னு கேட்டாரா இல்லையா? வீடியோ இருக்கா? அப்புறம் அவர் எப்படி சாமானியனானாரு? எப்படி ஸ்ட்ரெயிட்டா உள்ள 3 வருஷத்துல துணை முதல்வர் ஆனாரு? கட்சிக்காக அவ்வளவு உழைக்கிறாரு. மத்தவங்க ஓடுறதோட கொஞ்சம் வேகமா ஃபாஸ்டா ஓடினாரு. இது உசேன் போல்ட்டோட தம்பி அவரு. அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல நீங்க தான் வேகமா ஓடுவாரு. இல்ல அரசியல்ல அவருடைய செயல்பாடுகள் அவ்வளவு துரிதமா இருந்தனால அதை பார்த்து கட்சியில எல்லாரும் சேர்ந்து இவர் தான் எங்களுடைய அடுத்த துணை முதல்வராக வரணும்னு அவங்கலாம் எல்லாரும். தப்பா பேசாதீங்க. அடுத்த பெரியார் அப்படித்தானே சொன்னாங்க. இந்த கால பெரியார் தாடியே வளர்க்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் அடுத்த பெரியாருன்னு பட்டம் வேற. இந்த மாதிரி என்ன சின்னவர்னு கூப்பிடணும்னு சொன்னாரு. சாமானியன் செய்யக்கூடிய வேலையை அவர் சொன்னாரு. ஆமா, ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க.
ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வரவங்க எல்லாம் வந்து என்ன வந்து இனிமே தலைவரேன்னுலாம் கூப்பிடாதீங்க, தலைவர் ஒருத்தர் தான், என்ன வேணா சின்னவரேன்னு கூப்பிடுங்கன்னு அவரே சொன்னாருங்க. எப்படிங்க அதெல்லாம் ஆட்சி மாறின உடனே காட்சிகள் மாறிடுச்சுன்னு பழசெல்லாம் மறந்துட்டீங்களோ? அம்னிஷா தமிழ்நாடே அம்னிஷாக்கு போயிடுமா? பாலா ஒருத்தருக்கு அம்னிஷானா தமிழ்நாடே அம்னிஷால போயிடுதா? அப்படி இல்ல, உழைச்சு கஷ்டப்பட்டு வந்தவர் என்ன உழைச்சாரு இல்லங்க. அப்படி உழைக்கலன்னா கட்சி ஏன் சொல்லுது? கட்சியில எல்லாரும் சொல்றாங்க அவர் தான் வரணும், அவர் தான் வரணும். கட்சியில எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்துட்டு மீட்டிங் நடத்துறாங்க. அதுல வந்து பொதுக்கூட்டத்துல வந்து அவங்களுடைய இது ஓட்டு விடுது, இத்தனை ஓட்டு விழுது, அதுக்காக வருது. ஏன்னா கட்சியே அவங்களது, கட்சியோட கம்பெனியோட ஓனர் சொல்றாரு, அவங்களோட. ஆமா, ஓனர் சொல்றாரு, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு போறாங்க. டிஎம்கே வந்து அந்த ஃபேமிலி இது மட்டும் தானே சார். இன்னைக்கு அண்ணா ஆரம்பிக்கும் போது அப்படி இல்லைல்ல. இப்ப நீங்க கேட்ட பொலிட்டிக்கல் சேஞ்ச் 67 அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் இப்ப நம்ம விஜய் அண்ணா அதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு துரதிருஷ்டவசமா அண்ணா அதுக்கப்புறம் தொடர முடியல, கருணாநிதி வந்து ஆட்சியில உட்கார்ந்த பிறகு அந்த கட்சியே கபலீகரம் பண்ணிட்டாரு. அதுக்கான வாய்ப்பு இங்க கிடையாது. இதுதான் பொலிட்டிக்கல் சேஞ்ச். ஒரு சாமானியன் அரசியல்வாதியா இருக்கான், ஒரு சாமானியன் மினிஸ்டர் ஆயிருக்கிறான். அதுக்கான மக்களோட இப்பவும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டரும் பாருங்களேன், அவங்க அவ்வளவு எளிமையா தான் இன்னமும் இருக்காங்க. போன ஆட்சியில இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சாவது பார்த்திருக்கா? ஒரு மினிஸ்டர்னா எப்படி இருக்கணும்? அப்படி பந்தாவா, அவரெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது, அப்படி இருந்த சூழ்நிலையை மாத்தி இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இப்ப அவங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அதே சிம்பிளிசிட்டியோட தான் இருக்கிறாங்கன்றதுக்கு என்ன? வாங்க சட்டசபைக்கு வாங்க. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ல பொதுமக்களுடைய வருகை கிடையாது. அவ்வளவு பேர் வராங்க. எங்கள்ல ஒரு ஆளு மினிஸ்டர் ஆயிருக்கேன், அதை வந்து நாங்க பாக்குறதுக்கு வரோம்னு சொல்லி அத்தனை பேர் வந்து பாத்துட்டு போறாங்க. எங்க யாரு வரா? ஆமா சார், நீங்க செக்ரட்டரியேட்டுக்கு ஒரே ஒரு நாள் என் கூட வாங்க, நானே கூப்பிட்டு போறேன். நாம நாளைக்கு கூட போவோம். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பெரிய ஆளா அன்பா பார்த்து அனுப்புறாங்க ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும். இன்னும் எளிமையா இருக்காங்க. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நடந்துருச்சான்னு ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது நிஜமா இதெல்லாம் நடந்துருச்சா? நிஜமா மக்கள் வந்து மாத்தி ஓட்டு போட்டாங்களா? சிஎம் ஆயிட்டாரா? இவ்வளவு எளிமையா மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா? நம்ம கூட போன வாரம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மினிஸ்டரா? அந்த மாதிரி ஒரு ஒரு கனவு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் சேஞ்ச். வேற என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? வேற என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்ப மாற்றம்னு சொல்றீங்க, ஒரே போலீஸ் ஸ்டேஷன் போனாலே கம்ப்ளைண்டா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போனா கம்ப்ளைண்ட் பண்ணதான் போவாங்க. கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாதுல்ல போவாங்க. இப்ப வந்துட்டு டிவிக்கு ஆட்சி வந்துருச்சு, மாற்றம்னு சொல்லிட்டாங்க, 0 கம்ப்ளைண்ட்ஸ். போலீஸ்காரங்களுக்கு வேலையே கிடையாது, சும்மா உட்காந்துருப்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயுமே யாருமே வந்து கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரிலாக்ஸ்டா ஓகே போலீஸ்மா வேலையே இல்லை, அப்படிதானே இருக்கணும். டிவிக்கு வந்து கடந்த ஃபியூ செஞ்சுரிஸ்க்கு ஃபியூ டெக்கேட்ஸுக்கு அப்புறம் இப்பதான் போலீஸ்க்கான வேலையை செய்யறாங்க. இத்தனை நாள் போலீஸ் கட்சிக்காரங்களுக்கான வேலைகளை தான் செய்துட்டு இருந்தாங்க. ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கான வேலைகளை தான் செய்துட்டு இருந்தாங்க. இப்பதான் போலீஸ்க்கான வேலையை செய்யறாங்க. இப்ப கம்ப்ளைண்ட் வரும்னா நம்ம 0 கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்டை நோக்கி நம்ம போனோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் யூட்டோப்பியன் ட்ரீம். அது ஹூஎவர் இட் இஸ், அது யார் சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் சொன்னாலும் இட் இஸ் அன் யூட்டோப்பியன் ட்ரீம். ஆமா, அந்த மாதிரி ஒரு பெரிய லார்ஜர் தென் லைஃபை நோக்கி தான் நம்ம ஒரு கோல் வச்சு தான் போகணும். இட் இஸ் ட்ரூ, கம்ப்ளைண்ட் வரும். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? போலீஸுக்கு சுதந்திரம் இருக்கா? காவல்துறை அவர்கள் நினைக்கிறத, அவங்க எது சரின்னு நினைக்கிறாங்களோ, எது நியாயமோ, எது தர்மமோ அதன் வழி நிக்கிறாங்களாங்கிறது தான் புதிய சேஞ்ச். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஒரு ரேபிஸ்ட் இருப்பாரு, அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வருவோம், சாயந்தரமே அவரை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 போலீஸ் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு கேஸை வாபஸ் வாங்கன்னு மிரட்டுவோம். அதுக்கப்புறம் இது மீடியால பூம் ஆன உடனே, இந்த இஷ்யூ பூம் ஆன உடனே எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுவோம், லீக் பண்ணுவோம். எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்ட்டு பத்திரிகையாளர் மேல தப்புன்ட்டு பத்திரிகையாளர் எல்லாம் என்கொயரி பண்றோம்னு சொல்லி அந்த பக்கம் டைவர்ட் பண்ணுவோம். ஆனா இவர் இந்த ரேபிஸ்ட் அவர் ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. யார் அந்த சார்னு கிளம்பும். இதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. இதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு. இந்த சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோமா? அம்பத்தூர் அண்ணா நகர் பக்கம் போவோமா? ஒரு சின்ன சிறுமி பாலியல் வன்புணர்வுனால பாதிக்கப்பட்ட குழந்தை, அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு சில உதவிகளோட அவங்க வந்து கோர்ட்ல போயிட்டு இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்கறாங்க. தமிழ்நாடு சட்டத்துறை என்ன பண்ணுச்சு? சிபிஐக்கு மாத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, சிபிஐக்கு மாத்த முடியாது, எஸ்ஐடி கொடுக்க கூடாது.
இதெல்லாம் காவல்துறை இப்படிலாம் செயல்பட்டு இருந்தது கடந்த 5 வருஷத்துல. போதை கலாச்சாரம் எங்க நீங்க வந்து காவல்துறையை போதையை ஒழிக்கிறதுக்கு செயல்பட விட்டீங்க? பாப்லோ எஸ்கோபார கூடவே எல்லாம் வச்சிட்டு இருந்தீங்க. ஜாஃபர் சாதிக்கு வால்டர் வைட்டா கூடவே எல்லாம் வச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து செயல்பட முடியும்? அந்த பிரேக்கிங் பேட்ல பார்த்ததை விட பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கல்ல. அங்க இருந்து மெத்தபெட்டமின்கான பேசிக் மெட்டீரியல்ஸை சென்னைக்கு வர வச்சு அதை சென்னையில ஒரு 3 இடத்துல குக் பண்ணி அதை வந்து மசாலா பொடின்ட்டு இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க இருந்து ரிப்போர்ட் வருது. ஆஸ்திரேலியால இருந்து நியூசிலாந்துல இருந்து பறிமுதல் பண்ணி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல போதைப் பொருட்கள் மெத்தபெட்டமினை வந்து பறிமுதல் பண்ணி அதன் மூலமா இங்க வந்து மத்திய அரசாங்கத்தின் உதவியோட அவரை கைது பண்றாங்க. தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஜாஃபர் சாதிக்கு கமிஷனரு ஐஜி எல்லாம் பார்த்து அவார்டு வாங்கினார். ஒரு டிஜிபி போட்டீங்களா சார்? ஒரு ரெகுலர் டிஜிபி போட்டீங்களா? அப்புறம் எப்படி சார் காவல்துறை செயல்படும்? இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் இல்லாம கிரிக்கெட் டீம் என்ன பண்ணும்? டிஜிபியே இல்ல, ரெகுலர் டிஜிபியே இல்ல. இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு சார். காவல்துறை ஃப்ரீயா செயல்படுறாங்க. 3 நாள் மாஸ் ஆக்ஷன் ஒண்ணு நடந்தது. எந்த மீடியாவும் அதை பத்தி பேசல. என்ன பண்ணினாங்க? 15,400 ரவுடிகளை என்கொயரிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 800 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 3,500 பேரை டெம்பரரி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 300 பேர் தேடப்படும் குற்றவாளிகள் தானா வந்து சரண்டர் ஆயிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு பயம் வந்திருக்கு. ஆட்சி மாறிடுச்சு, முன்ன மாதிரி காவல்துறை இனிமே இருக்காது, நம்ம பணம் கொடுத்து இப்படி எனக்கு வந்து சார தெரியும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. யார் அந்த சார்னு சொல்ல மாட்டாங்கன்னா சார தெரியும்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு 300 பேர் சரண்டர் ஆயிருக்கான். 418 ட்ரக் ரிலேட்டட் அஃபென்ஸ் பண்ணக்கூடியவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது காவல்துறைக்கான சுதந்திரத்தை வெறும் 3 நாள்ல விஜயோட இரும்புக்கரம் வந்து இன்னைக்கு இதை செய்திருக்கு. இதை எந்த மீடியாவும் பேச மாட்டேங்குது. பேசணும்ல. இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா? கடந்த ஆட்சி காலத்துல பண்ணாங்களா? சொல்லுங்க சார். எனக்கு என்ன ஒரே ஒரு வேடிக்கையா இருக்குதுன்னா, இந்த தாவேக்கா அரசு வந்ததுனாலதான் இதெல்லாம் மாறிடுச்சு. தாவேக்கா அரசு வந்ததுனாலதான் இந்த 3 days ஆக்ஷன் பண்ணாங்க. 3 days போலீஸ்காரங்க அவங்கலாம் அவங்களுடைய கடந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? ஏன் பண்ணல? இந்த இதே இஷ்யூ எடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அந்த ஞானசேகரங்கிற என்பவர் வந்து அவரு வந்து பல வழக்குகள்ல இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி. அவரை காவல்துறை கண்காணிப்புல வைக்கணும். அவர் என்ன பண்றாரு? பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. யாருடைய தயவுனால? அன்னைக்கு இருந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்தவர்களுடைய தயவுனால. அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அப்படின்னு அவரே கூட சொல்லுவாரு. கேட்டீங்கன்னா சொல்லுவார். மொத்த மீடியாவிலயுமே அந்த எல்லா விஷயமும் வந்துருச்சு. அதையும் மறைக்க ட்ரை பண்ணா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் டாக்கிங் அதை பத்தி. இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியாவே உங்களால கட்டுக்கோப்புக்குள்ள வைக்க முடியல. இப்ப நான் என்ன கேட்கறேன், இதே வந்து ஒரு திமுக அரசு இருந்துச்சுன்னா அரசு பத்தின செய்திகள் எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் எல்லா நியூஸ் சேனலுக்கும். காலை முதல் இரவு வரை உங்களுடைய அரசை பார்த்து உங்களுடைய ஒரு நியூஸ் சேனல் கூட பயப்பட மாட்டேங்குது. உங்களுக்கான வேலையை பண்ணவே மாட்டேங்குது. என்ன கட்டுக்கோப்புல வச்சிருக்கீங்க? எதுக்கு பயப்படணும்? அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கு, ஜனநாயகம். அரசு நல்லா பண்ணுதுன்னு சொல்றீங்களா? அந்த அரசு நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறத எடுத்து போடுற சுதந்திரம் கூட அவங்களுக்கு இல்லையா? அது வந்து ஒரு தார்மீக கடமை. அந்த கடமையில இருந்து தவறுறவர்கள்லாம் கரப்ட் தானே தவிர அதை தாண்டி அதுக்கு வேற வார்த்தைகளே கிடையாது. அப்ப இப்படி சொல்லலாமா? அதாவது இப்ப ஆளுங்கட்சி வந்து நியூஸ் சேனல்களை மற்ற ஆளுங்கட்சிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கண்ட்ரோல் எடுக்கல. அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் சேனல் நான் சொல்றதான் நீ போடணும். கண்ட்ரோல் எடுக்கிறதுனா பயமுறுத்தணும். என்னைய பத்தி நல்லது பேசிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம அரசாங்கம் பண்ணலனா உன் சேனலோட நெட்வொர்க்க புடுங்கி விட்டுருவோம். நாங்க நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேற வழியே இல்லாம அதை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இப்போ ஒரு எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே பெருசாலாம் எடுத்து போடுறது கிடையாது. 1-2 செய்திகளை அங்கங்க சும்மா போடுறாங்களே தவிர, முன்னாடி ஆளுங்கட்சி இருந்தப்ப ஒரு நியூஸ் சேனல் எப்படி வந்து அந்த ஆளுங்கட்சியை வந்து ஒண்ணுமே இல்லாததை கூட அதிகப்படுத்துதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த மாதிரி இங்க நீங்க நடக்குதுன்னு சொல்றத கூட நடக்குதுன்னு சொல்ற மாதிரி இல்லையா? அப்ப அதை எப்படி மாத்த போறீங்க? அதுதான் சொன்னேன்ல. நம்ம போய் அவங்கள மிரட்டி இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்துறதுல நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி யோசிக்கல. நல்லது பண்ணிட்டே இருப்போம். அது either a day or two நீ இதை பத்தி பேசிதானே ஆனோம். வேற வழியே இல்லை. நாங்க நல்லது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். we show in actions.
நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் மூலியமா நாங்க நல்லதை ஆட் பண்ணிட்டே இருப்போம் இந்த சமுதாயத்துல. நீங்க ஒரு நாள் அதெல்லாம் காட்ட தானே வேணும் அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்க அப்படியே காட்டலனாலும் மக்களுக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்து விட்டுருவீங்க. மக்களுக்கு புரியுதுங்க, மக்களுக்கு புரியுது. நீங்க திமுக காரங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, மற்ற கட்சிக்காரர்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, ஓகே. மக்களுக்கு புரியுது, மற்ற கட்சிக்காரங்களுக்கு புரியாமலாம் இல்ல, புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறவங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றதுல அவங்க எல்லாம் கிங் பின். அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. பட் மக்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு உங்களுக்கு உதாரணம் வேணும்னா, இந்த எலெக்ஷன் முன்னாடில இருந்தே பாருங்க, இவங்க கேம்பெயின்லாம் எடுபடல சொன்னாங்க, கேம்பெயினுக்கே வரல சொன்னாங்க. ஆனா தலைவர் ஒண்ணுதான் சொன்னார், நான் மக்களோட பேசிட்டு இருக்கேன், அது நான் என்ன நினைக்கிறேனோ நான் என்ன பேசுறேனோ அது மக்களுக்கு புரியும். நடந்தது இல்ல, நடத்தியாச்சு இல்ல, இனியும் நடக்கும். இனியும் மக்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய முதல்வர் என்ன பண்றாரு, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு வராரு, மக்கள் நலப்பணிகள் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, இது மக்களுக்கு நல்லா புரியுது, ரொம்ப நல்லா புரியுது. இப்ப நீங்க தென்காசி எடுத்துட்டீங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் குவாரியில இருந்து இந்த மினரல்ஸை வந்து கடத்துறாங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருந்தது. 20 நாள் தான் சார் ஆகுது கவர்மெண்ட் வந்து. இன்னைக்கு தென்காசியில 1/3 குவாரிஸ் மூடிட்டாங்க. இம்மிடியட் ஆக்ஷன் சொல்லிட்டு TK பிரபு அவர்கள் 18 குவாரிகளை மூடியாச்சு. ஸ்மக்லிங் ஆஃப் மினரல்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுல துரிதமா செயல்பட்டு கிட்டத்தட்ட 2000 பேர் கொண்ட டீம் வந்து அதுக்குன்னு அலாட் பண்ணி அந்த வேலைகளை பாக்குறாங்க. இப்ப அந்த பகுதி மக்கள் கிட்ட நீங்க போய் பேசணும்ல, நீங்க போய் கேட்கணும்ல, போய் கேளுங்க, அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். இங்க யார் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்கிறத அங்க போகாம இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க வந்து உதயநிதி அவர்களும் சரி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, இங்க உட்கார்ந்துட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கறது மூலமா மக்கள் வந்து இதை நான் எதிர்பார்க்கல, பெரிசா கிரைம்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் மக்களே வந்து சலிச்சு போயிட்டாங்க. போங்கடா, போன வருஷம் வரைக்கும் மோடின்னு பயமுத்திட்டு இருந்தீங்க, இப்போ வந்து விஜய்னு சொல்ல போறீங்களா, இதே பண்ணிட்டு இருங்க. இப்போ வரைக்கும் சார் நீங்க சொல்லுங்க சார், DMK எதனால தோத்துது? சோசியல் மீடியானாலன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மக்கள்னால இல்ல, உங்களுக்கு ஓட்டு போடாதனால நீங்க தோக்கல, சோசியல் மீடியானால தோத்தீங்க. சோசியல் மீடியால 18 வயசுல 25 வயசு பசங்க எல்லாம் ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்க. ஏமாந்து போய் சோசியல் மீடியால ஓட்டு போட்டாங்களா? இல்ல ஓட்டு போய் சோசியல் மீடியால தான் போட்டுருக்கணும், ஓட்டு போய் பூத்துல தான் போட்டாங்க. பட் அங்க போய் போட்டாங்க. ஏமாந்து போன இடம் 18 வரைக்கும் சுய பரீட்சை நீங்க பண்ணாம நீங்க இப்படிதான் கத்திட்டு இருக்க போறீங்கன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. DMK ADMK உடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களால எல்லாம் எழுந்துலாம் வரலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க? முடியாது சார். 2.0 வரப்போதுல DMK 2.0 எது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோசியல் மீடியால உள்ள எல்லாம் ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. இல்ல இதுதான் 2.0 சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அப்ப 3.1 வச்சுக்கோங்க. 3.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அது குட்டியா இருக்கும் சார், ரோபோ படத்துல 3.0 குட்டியா ஒரு திமுக தாவேக்காவை பார்த்து அன்னைக்கு இதே மாதிரி ஏளனமா சிரிச்சுது. தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப தாவேக்கா ஏளனமா சிரிக்குது, திமுக மறுபடியும் 2031 ஆட்சிக்கு வரும். நான் திமுக ஐடியா கொடுக்கறதுக்கு வரல, திமுக எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வரல. அப்படியே நான் கொடுத்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பில்ட் அப்படி, சிஸ்டம் அப்படி, அவங்க சிஸ்டம் அப்படிதான். அங்க குறுநில மன்னர்கள் தான் திரும்பவும் இவங்க பணியாரத்தனம் தான் பண்ணுவாங்க. சுயமரியாதை, சமூக நீதினு வாய் வார்த்தையில வாய்ஜாலம் தான் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு செயல்ல நடக்குது. இது மக்களுக்கு புரியுது சார், புரியாமலாம் கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் வந்து இந்த குறுநில மன்னர்கள் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பட் அவங்க அப்படிலாம் நடந்துக்கிறதே கிடையாது. இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. இப்படி இப்ப என்னன்னா வந்து கிருஷ்ணகிரியில வந்து நேரு போய் சரண்டர் ஆயிட்டாரா, நான் தப்பு பண்ண என்ன கைது பண்ணுங்க. இல்ல, கிருஷ்ணகிரியில வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களையும் 36 பேர் கொண்ட குழுவை ஒண்ணு அமைச்சு திமுக தலைவர் அவர்கள் வந்து ஒரு இது பரிசோதனை பண்ணுங்க, நம்ம வந்து எதனால இப்படி ஆனோம், ஏன் தோத்து போனோன்றத இதுவே தெரியாம ஏன் தலைவரா இருக்குன்னு கேட்க மாட்டானுங்க. இல்ல 36 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்களே, அதுக்கு பரிசோதனை பண்ணி எல்லாரும் ஆராய்ச்சி நடத்தி அந்த ஆராய்ச்சி மையத்துல இருந்து ஒரு லேப் ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இந்த மாதிரி என்ன ரிப்போர்ட் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சோசியல் மீடியால போயிட்டு திரும்ப வரும். என்ன ரிப்போர்ட் வரும்னா, இந்த மாவட்ட தலைவர் வந்து அந்த ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, அதுதான் இந்த ஆள் கிட்ட காசு வாங்கிட்டாரு, நானும் சொல்ல வந்தேன். அப்படின்னு கட்சிக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. கிருஷ்ணகிரியில வந்து இவங்க சொன்ன கட்சி தூள்தூளா உடையும். ஒவ்வொரு மாவட்ட மீட்டிங் மாதிரி கிருஷ்ணகிரியிலயும் மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்ல வந்து சரி நம்மள வந்து கட்சி தலைவரே சொல்லிட்டாரு,
என் மேலேயே புகார் வந்தா கூட அதை அப்படியே எடுத்துட்டு வாங்க, அதை வந்து தடுக்காதீங்கன்னு சொன்னாரு. தமிழ்நாடு முழுக்க வரும் சார் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு பையன் எந்திரிச்சிட்டாரு அந்த மீட்டிங்ல, கிருஷ்ணகிரி மீட்டிங்ல. கொளத்தூர்லயே தோத்துட்டியே அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளைண்ட் வரும். கிருஷ்ணகிரி மீட்டிங் அந்த பையன் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு நின்றுட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்பவே சொன்னேன், உங்களுக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் தான் நம்மளுடைய எதிரி, அவரை நேரடியா இது பண்ணணும்னு நான் சொன்னேன், நீங்க தான் யாருமே கட்சியில கேட்கவே இல்லைன்னு மாவட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாப்ல அந்த பையன் கூட்டத்துல எந்திரிச்சு. வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், சோசியல் மீடியால நம்ம ஒழுங்கா எடுத்து வீடியோ எல்லாம் போட்டு நல்லா ப்ராப்பரா அவரை நம்மளுடைய டிஎம்கே vs டிவிகேவா பண்ணலாம். நீங்க இல்ல இது டிஎம்கே vs ஏடிஎம்கே அரசியல். டிஎம்கே டெல்லி சார். ஆமா, டிஎம்கே டெல்லி, ஏடிஎம்கே கிடையாது. அவங்க சொல்லிருக்காங்களா அந்த மாதிரி டெல்லி கிட்ட தமிழ்நாடு ஜெயிச்சிச்சு. இப்ப போங்க கட்சி சாத்திட்டு போங்க. திமுக அதிமுக தான் போட்டின்னு சொன்னீங்க, இப்ப இதனாலதான் நம்ம தோத்து போயிட்டோம். ஒழுங்கா விஜய் அவர்கள் எதிரியா நினைச்சு அன்னைக்கே போட்டி போட்டு இருந்திருக்கணும். நம்ம நான் வந்து ரீல்ஸ் போட்டேன், என்னை தடுத்துட்டீங்க. அதாவது வந்து மாவட்ட தலைவர் யாரோ அவர் இல்லாம வேற ஒருத்தர் கிருஷ்ணகிரியில வந்துட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவருக்காக வந்துட்டு இந்த இன்ஃபுளுசர் பையன் திமுக இன்ஃபுளுன்ஸ் பண்றது ஒரு ஐடிவி இன்ஃபுளுன்ஸ் வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டால ஏதோ ஃபாலோ வச்சுக்காரு போல. அவர் இவருக்காக ரீல் போட்டதுக்காக மாவட்ட தலைவருடைய கேங்ல இருந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்ல, ஏய் நீ எதுக்கு அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி உள்கட்சிக்குள்ளேயே இது பண்ணி இருந்திருக்கு. அதையும் இந்த பையன் மீட்டிங்லேயே போட்டு உடச்சிட்டான். அது பாலிமர் நியூஸ் வரைக்கும் வந்துருச்சு. உடனே அந்த பையனை அங்கேயே தூக்கி ஒரு 2 பேர் தூக்கிட்டு போய் வெளியே போட்டு இந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சின்ன சின்ன பசங்க எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய முன்னேற்றம். அந்த பையனை தூக்கிட்டு போய் வெளில போய் வாயில 2 குத்து, அவ்வளவுதான். இல்ல இது பழைய ஆட்சி இருந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணி எப்படிங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. தலைவர்னா ஒருத்தர் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுடைய தலைவர் சொல்றாரு பவர் சென்டர்னா நான் ஒருத்தர் தான்ன்றாருல, அந்த மாதிரி வந்து மாவட்டம் ஒருத்தர் தான் இருக்கணும். எல்லாருமே எந்திரிச்சுன்னா அவங்களுடைய இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப ஏன் கருத்து கேக்குறீங்க? அது வந்து மேல இருந்து நடத்த சொன்னாங்க, ஒரு நடத்தியாச்சு. கருத்து கேட்போம் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அவர் கேட்கிறாரு, மாவட்டம் எந்திரிச்சுன்னு கேட்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு, எப்பா என்னப்பா அந்த பையன் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறான், நான் அந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்றாரு. எல்லாருமே இந்த வயசானவங்க ஒரு 65 75 இப்பவுமே கூட லாஸ்ட் 10 years ஆஃப் தேர் லைஃப் ஸ்பேன்ல கூட ஏதாவது ஒண்ணு இந்த கட்சியில நமக்கு கிடைச்சிடாதான்னு கிடைக்கும். இந்த கை நடுக்கத்தோட என்ன கிடைக்கும். அந்த 65 75 எல்லாம் உட்காந்துக்கிட்டு இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டங்களை நடத்தி அதோடைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தோட ரிப்போர்ட்டையுமே அவங்க தலைவர்கிட்ட கொடுக்க போறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு இதனாலதான் நம்ம தோத்துருக்கிறோம் ஓகேன்னு அவரும் இது பண்ணி 3.0 ஸ்டார்ட் பண்ணி தூக்கி இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சிட்டாரு. பல பேர் போட்டுக்கிறாங்களே இப்பெல்லாம், கருணாநிதி எங்கள் கருணாநிதி, அதே பழைய பாட்டு. அப்புறம் வேற என்ன தெரியும் எங்களுக்கு. எடுத்து தமிழ்நாட்டுடைய அவல நிலை பாருங்க. இந்தியாலேயே ட்விட்டர்ல அக்கௌண்ட், அந்த என்னது ப்ளூடிக் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் லீடர் யார் தெரியுமா? கருணாநிதி. இன்னைக்கு இவங்க வந்து எங்களுக்கு சோசியல் மீடியாவுக்கு சம்பந்தம் இல்லை சார்னு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமி நீங்க தயவு செய்து உணருங்க சார். நீங்க வந்து காலங்காலமா போஸ்ட் ஒட்டினவன் ஒட்டிக்கிட்டே தான் சார் இருக்கான். அவனுக்கு ஒரு மனவேதனை இருக்காதா? அவனோட புள்ளதானே இன்னைக்கு டிவி கேட்க ஓட்டு போட்டிருக்கான். அவன் அவங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்கான்ல. டெய்லி போற அங்க போய் மினிஸ்டர்ன்றாங்க, மாவட்ட செயலாளர்ங்கிறாங்க, ஒரு வார்டு தலைவருக்கு கிட்ட கூட கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. இதுதானாடா சுயமரியாதைன்ற ஒரு தன்னெழுச்சியான ஒரு மாற்றம் இல்லையா இது? இத கூட உணரலன்னா nobody can save them. We don't want anybody to save them actually. சேவ் பண்ணவே தேவையில்ல, போய் தொலைங்கடான்னு இருக்கு, போயிடுவாங்க. தாவேக்காவில் வந்துட்டு இப்ப உள்கட்சியிலே எல்லாரும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலாம் பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து நான் ஒரு தாவேக்காவினர், நானே கேட்கிறேன் இது ரொம்ப தப்பு. எதனால? 2 இடத்துல நடந்தது. எது நீங்க சொல்ற மாதிரி இன்சிடென்ட் சொல்லுங்க. தாவேக்காவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்க தான் புதுசா கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க ஃபேவரட்டிசம் கேட்கறது 2 இடத்துல நடந்துருக்கு. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு வரலாறுல இன்னைக்கா பார்த்துருக்கீங்களா? அரெஸ்ட் சொந்த கட்சியினரை வந்து ஆளுங்கட்சி வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான பண்ணுவாங்க. தவறு இழைத்தால் நாங்க வந்து அது யாருன்னு பார்க்க மாட்டோங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த ஆக்ஷன் வி கேன் டேக். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுல யாரு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. சிலர் வந்து இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமான வேலைகள் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கான பாடம் ஆரம்பத்துல இருந்தே செட் பண்ணப்படுது. நீ இப்படி பண்ணினா we will not come behind you, நாங்க உன் பின்னாடி வந்து நிக்க மாட்டோம், you will be arrested. போலீஸ்க்கான ஃப்ரீ ஹேண்டுங்கிறது அதுதான். இப்போ ஓட்டுலாம் போயிடுமே இப்படி இந்த மாதிரிலாம். இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி அரசியல் வந்து திமுக அதிமுகவுக்கும் தெரியும். ஆனா ஏன் பண்ணல அப்படின்னா, ஒரு ஓட்டு நமக்கு முக்கியம். அவன் தவறே பண்ணாலும் அவன் கொலையே பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டவன் அவனுக்கு சரி என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டு ரைட் உன காப்பாத்தி வரேன் அப்படி காப்பாத்தினா இப்ப அவன் ஓட்டு போடுவான், அவன் குடும்பம் ஓட்டு போடும்.
அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அதனாலதான் தோத்தீங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் ஜெயிச்சாங்க. அப்படி சொல்லுங்க. இனிமே தேய்க்க முடியாது சார். இனிமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சேகரிக்கணும்ல. நம்ம நம்ம கூடயே இருக்கிறவங்களை கை காட்டி, எங்க பாரு நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது ரேப் பண்ணாலும் காப்பாத்தணும். காப்பாத்தணும். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும், கொள்ளையடிக்கிறாங்க, பள்ளி இழிக்கும், ஏதாவது கஞ்சா கடத்துறாங்க, கிட்னி திருடுறாங்க. ஆமா. அவங்களாம் நீங்களே போட்டு கொடுத்துட்டீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்க நம்ம தானேங்க அவங்க எல்லாம் பாதுகாக்கணும். அந்த ஒரு கடமை இருக்கும்ல. கண்டிப்பா கிட்னி திருடினாலும் எனக்கு அதுல பங்கு கொடுன்னு கேட்கறது பழைய ஆட்சி. நீ வந்து ஒரு பிச்சைக்காரன் தட்டுல இருந்து ஒரு சில்லறையை திருடினாலும் உன் மேல வந்து வழக்கு வரும், நீ வந்து நியாயமா தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது புது ஆட்சி. இதுதான் சேஞ்ச். இப்ப இந்த மாதிரி சேஞ்ச் வந்து 2031 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இதே மாதிரி செயல்படுத்த முடியுமா? நடைமுறையில சாத்தியமா? இதுக்கப்புறம் இது இப்படிதான் இருக்க போகுது. இல்ல 20 days ஓகே ரைட். இதுக்கப்புறம் இது இப்படிதான் இருக்க போகுது. 31 தாண்டியும் இது இப்படிதான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நிரந்தர முதல்வருங்க. இதுக்கப்புறம் எல்லாம் மாற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாஜக மோடி சொல்லுவாரு 2016 இருந்து 3 வருஷமா ஜெயிச்சுட்டு 3 தடவை ஜெயிச்சுட்டாரு. அந்த மாதிரி இருக்குது நீங்க சொல்றது பார்த்தா. அதையும் தாண்டி போவார். இப்போ சில பேர் சொல்றாங்க அவர் வந்துட்டு கேரளாவில் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியோட சில டாக்ஸ் எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னும் இவர் இதோட முடிக்க போறது கிடையாது. முடியாது. தாண்டி கூட பெருசா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அக்ராஸ் ஸ்டேட்ஸ் போலாம். தேவையுள்ள மக்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் தேவைப்படக்கூடிய மக்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க. அதை நோக்கி போறதுல தவறே கிடையாது. அண்ட் ஹி ஹாஸ் தட் ஸ்டேச்சர். ஆர் லீடர் ஹாஸ் தட் ஸ்டேச்சர். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு முறை. தேங்க்யூ.